ஆசீர்வாதமான இந்த ஆராதனை நேரத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நாம் இந்த நாளிலே இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை துதிக்க போகிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் இணைந்து தேவனை துதிப்பது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நிச்சயமாய் நம்ம ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை தட்டி நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதனைக்குள்ளே கடந்து சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. சேர்ந்து பாடுவோம். என் தேவனே என் நண்பரே வந்திடுவீர் வல்லமையா என்கிற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம் விடுதலையோடு. ஆமென். என் தேவனே என் நண்பனே வந்திடுவீர் வல்லமையா. என் தேவனே என் நண்பனே வந்திடுவீர் வல்லமையா. ஆசீர்வாத நிறைவுடன் அன்பே என் மேல் இறங்கிடும். ஆசீர்வாத நிறைவுடன் அன்பே என் மேல் இறங்கிடும். என் தேவனே என் நண்பனே வந்திடுவீர் வல்லமையா. இரண்டோ மூன்றோ பேர்கள் எங்கே உண்டோ அங்கே நான் இருப்பேன். எஸ், ரெண்டோ மூன்றோ பேர்கள் எங்கே உண்டோ அங்கே நான் இருப்பேன். ரெண்டோ மூன்றோ பேர்கள் எங்கே உண்டோ அங்கே நான் இருப்பேன். என்று உரைத்த வாக்குப்படி இன்று எம்மை சந்தித்திடும். என்று உரைத்த வாக்குப்படி இன்று எம்மை சந்தித்திடும். என் தேவனே என் நண்பரே வந்திடுவீர் வல்லமையா. என் தேவனே என் நண்பனே வந்திடுவீர் வல்லமையா. கல்வாரியில் ஜீவன் தந்த எங்கள் தேவா. Yes, Lord. சேர்ந்து சொல்லுவோமா?
காத்திருக்கும் அவளுடன் உம்பரவை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஆவிவரம் யாவும் பெற்று நிறைவுடன் இலங்கிட ஆவிவரம் யாவும் பெற்று நிறைவுடன் இலங்கிட என் தேவனே தேவனே என் சொல்லுங்க ஆசீர்வாத நிறைவுடன் ஆசீர்வாத நிறைவுடன் அன்பே என் மேல் இறங்கிடும் ஆசீர்வாத நிறைவுடன் அன்பே என் மேல் இறங்கிடும் என் தேவனே என் நண்பனே வந்திடுவே வல்லமையாய் என் தேவனே என் நண்பனே வந்திடுவே வல்லமையாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பாடலை கூட நாம் தொடர்ந்து பாட போகிறோம். ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன். எனக்கு தெரியுமா, ஆண்டவர் எனக்கு எல்லா தேவைகளை சந்தித்தபடினாலே, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தபடினாலே, என் வாழ்வில் அற்புதங்களை செய்தபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்வில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். கர்த்தர் கிருபையாய் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். சேர்ந்து பாடுவோமா? ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன், சேர்ந்து பாடுவோம். Amen. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேனா, இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேனா. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் சுத்தத்தினாலே, சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. ஓ, நம்முடைய நோய்களுக்கும் காயங்களாலே, என்னுடைய நோய்களுக்கும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேனா, என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுங்க, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. சேர்ந்து கரங்களை தட்டி சொல்ல போகிறோம். ஆகாயத்து பட்சிகளை போஷித்த தேவன் தினமும் என்னை போஷிப்பதா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல கைத்தடி பாடுங்க பார்க்கலாம். எஸ்,
தினம் உன்னுடைக்காய் என் சிந்தனைகளை, நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தனைகளை கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். இந்த சரணம் கரங்களை தட்டி பாட போகிறோம். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்த தேவன், சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேனா, சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஆகாயத்து பட்சிகளை, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேனா, தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதியுங்கள், அவர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், உதடின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். ஆண்டவர் நல்லவர். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சேர்ந்து பாடுவோமா? அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா என்ற இந்த பாடலை நம்ம எல்லாரும் விடுதலோடு பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் உற்சாகமாக விடுதலோடு பாடுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சேர்ந்து பாடுவோமா? ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் சேர்ந்து. அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் முங்கி போகவில்லையப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீர் கிளந்தி, செம்மையான பாதை தந்தி, செங்கடலை நீர் பிளந்தி, செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி, செங்கடலின் நீர் பிளந்தி, செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர், கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. சொல்லுங்க பாருங்களா, பலவித
இடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டே, புது இருதயம் தந்து விட்டே, பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டே. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டே. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். ஆமென். ஒவ்வொரு நாட்களையும் கிருபையினாலே கடந்து வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரே. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமதனை காண்போ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உம் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. தேவனே நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விடுதலையோடு சொல்லுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. சொல்லுவோமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள். ஆமென். முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போ
சொல்லுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஆமென். ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கோற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் இயேசுயா. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பி வந்தவர்களை அவர் கைவிடுகிற தேவனும் அல்ல. அல்லேலூயா. கர்த்தரை முழு இருதயத்தோட நம்ம எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். ஆராதனையில் நம்முடைய தேவன் பிரியப்படுகிறவர், ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். எங்கே ஆராதனை இருக்கிறதோ அங்கே தேவன் இருப்பார். பரிசுத்த இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு நம்ம ஆராதிக்கிற ஸ்தலத்திலே தேவன் எழுந்தருளி இருப்பார். இப்பொழுது கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அவர் நினைச்சாதான் நம்ம வாழ்வில் ஆசீர்வாதத்தை பெற முடியும். அவர் ஆசீர்வதித்தாதான் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும், ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற ஒருவரையும் நீர் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. அவரை நம்பி வந்திருக்கிறவர்களை நீ நன்மையினால் நிரப்பி அனுப்புகிற தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சுடுங்கப்பா. சொல்லுவோமா? தேங்க்யூ. எஸ், ஆண்டவருடைய பிரசன்னத்தோட தேவனுடைய மகிமையை அனுபவித்து எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஓஹோ, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்ல போகிறோம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும்பா. ஆனாலும் என்ன பயன்படுத்துகிறீர், நீ என்னை பயன்படுத்துகிறீர். சொல்லுவோமா? ஆமென். ஜீசஸ். நன்றி
உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீருறவானே, நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. உதவாத என்னில் நீருறவானே, நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிடிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சு செய்யா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா, இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா, அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா, இது உலகே அறியும். உதவாத என்னில் நீருறவானே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நீருறவானே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, இயேசப்பா, ஓ தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். இயேசையா, என்ன மறந்தா எங்கே போவேனா? இயேசையா, தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுவோம். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. அவரை துதிப்போம். தகப்பனே, ஆண்டவரை துதிக்கும்படியாக அவர் நம்முடைய கிருபை அளித்திருக்கிறார். இயேசுவே, ஓ நன்றி சொல்லலாமா? தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. மீண்டுமாய் தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக நன்றி சொல்வோம். நன்றி உமக்கே நன்றி. நன்றி உமக்கே நன்றி.
தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. சொல்லுவோம், தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும், என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை என் வாழ்விலே செஞ்சீங்க. எதை கண்டு என்னை நீர் எவ்வளவாய் நேசித்தீங்க, எதை கண்டு என்னை நீங்க நன்றி சொல்லுவோமா? நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கே நன்றி. தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஓ தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தகப்பன் அவர். இசையா, தகுதிக்கு மிஞ்சி சொல்லுவோம், தகுதிக்கு மிஞ்சி என்னை நன்மையால் நிரப்புறீங்க. இயேசுவே, நன்மையால நிரப்புறீங்க. உறவாத என்மேல் நீர் உண்மையாக இருக்கிறீங்க. உறவாத என்மேல் நீர் உண்மையா. நன்றி சொல்லுவோம். நன்றி, இயேசுவா, உமக்கே நன்றி. சொல்லலாமா? நன்றி, நன்றி, உமக்கே நன்றி. நன்றி ராஜா, நன்றி, உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே. இயேசையா, தகப்பனே, அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்க. நல்ல தகப்பனே, உண்மையாகவே கைகளை உயர்த்தி அந்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நடத்தி வந்த ஆண்டவர், ஆமென். கர்த்தருக்கு தூரமாய் இருந்த நம்மை அவர் கிருபையாக நேசித்து நம்மை நடத்தி இருக்கிறாரு. அந்த ஆண்டவருக்கு நன்றி மீண்டும் சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹalleluya, நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோ நாதா. நாவாலே துதிக்கிறோ நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றின்னு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோமே ஆண்டவருக்கு. இசையா, கடந்த நாட்கள் சொல்லுங்க. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி. இசையா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உண்மையாய் சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். விடுதலையோடு கர்த்தருடைய நாமத்தை, உங்களுக்கு செய்த நன்மையெல்லாம் நினைச்சு சொல்லுங்க. உங்களுக்கு அடைக்கலமாய் இருந்தாரா, கேடகமாய் இருந்தாரா? அடைக்கலமே, அடைக்கலமே, கேடயமே, நன்றி ராஜா. இயேசுயா, அடைக்கலமே, கேடயமே, நன்றி ராஜா. அன்பே, என் ஆறுதலே, நன்றி ராஜா. அன்பே, என் ஆறுதலே,
பண்ணினது அவருடைய கிருபை மட்டும்தான். நம்மளை பாதுகாத்தது அவருடைய கிருபை மட்டும்தான். உழைக்க வைத்தது அவருடைய கிருபை மட்டும்தான். ஆமென். ஜீவன் சுகம் மறுபடியும் கிருபையே கிருபையே. இன்றைக்கு உயிரோடு இருப்பது கிருபைதான். வேலைகளை கடமைகளை செய்ய வைத்தது கிருபைதான். எல்லாருக்கும் முன்னால் நிமிர்ந்து நிற்க வைத்தது தேவ கிருபையே. கிருபையை நினைத்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தேவ கிருபை இதுவரைக்கும் நம்மை அற்புதமாக நடத்தி இருக்கிறது, அதிசயமாய் நடத்தி இருக்கிறது. இன்னும் உங்களை நடத்த போகிறது. இன்னும் அந்த கிருபை உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. உங்களை தட்டி எழுப்ப போகிறது. தேவனுக்கு சாட்சியாய் உங்களை நிறுத்த போகிறது. இதுவரையும் நடத்தினவர் இனியும் உங்களை நடத்துவதற்கு உண்மை உள்ளவர். இதுவரைக்கு காத்தவர் இனியும் உங்களை காக்கிறதற்கு உண்மை உள்ளவர். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனையிலே தேவ மகிமை வெளிப்பட்டது. ஒன்று சேர்ந்து நாங்கள் ஆராதிக்க, மகிமை உணர, பிரசன்னத்தை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். தொடர்ந்து உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்பொழுது தேவனுக்கு கொடுக்கிற நேரம். நாம் கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை செலுத்த போகிறோம். கர்த்தருக்கென்று விதைக்க போகிறோம். அதன் பலன்களை கர்த்தர் 100 மடங்காக நமக்கு திருப்பி தருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய கையின் பிரயாசங்களில் இருக்குமாகவே நாம் இப்பொழுது தேவனுக்கென்று கொடுக்கும்படியாக தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் ஜெபிக்கிறேன். அதற்கு பிற்பாடு ஒரு பாடலை பாடும்போது தேவனுக்கென்று நாம் விதைக்கலாம். நல்ல பிதாவே, இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று கொடுக்கும்படி ஆயத்தத்தோடு இருக்கிறதை நீர் காண்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து தேவனுக்கென்று கொடுக்க முன் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை, கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர், இவைகள் எல்லாவற்றுக்கான பலன்களை 100 மடங்காய் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் பார்க்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களில் ஒரு மாற்றத்தை காண, வாழ்ந்து சுகித்திருக்க, ஆமென், நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா பொருளாதார குறைவுகள் மாற, நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இதன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று கொடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 60 அதின் 1வது வசனம். 60வது சங்கீதம் 1வது வசனம். தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தேவனிடத்திலே சொல்லுகிற ஒரு ஜெபம், ஏறெடுக்கிற ஒரு ஜெபம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் நீர் எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், அந்த கோபத்தினால் நீர் எங்களை கைவிட்டு விட்டீர். ஆனால் இப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். அல்லேலூயா. மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். கடந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசினார், திரும்ப நமக்கு கொடுக்கிற கர்த்தர். ஆமென். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார், மறுபடியும் நமக்கு செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். மறுபடியும் என்கிற ஒரு வார்த்தை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, கடந்த நாட்களில் தேவன் எங்களுக்கு செய்தீர், கடந்த காலங்களில் எங்களுக்கு நன்மையாக இதெல்லாம் நடந்தது. ஆனால் இன்றைக்கோ நாங்கள் அதையெல்லாம் இழந்து நிற்கிறோம். மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும். அல்லேலூயா. அதனால தான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் அதன் 12வது 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது, தேவனுடைய தூதனானவர் கிதியோனுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிற பொழுது வாசியுங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு சம்பவிப்பானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? அன்று எங்களுக்கு பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்றான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சிறையிருப்புக்குள் இருக்கிற பொழுது, சத்ருவின் கையில் இருக்கிற பொழுது, இவ்வளவுதான், இனிமே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய மாட்டார் என்கிற ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவன் கிதியோனை சந்தித்து, உன் மூலமாய் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, கிதியோன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். அவர் சொல்கிறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படிங்கும்போது, கர்த்தர் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் சம்பவிப்பானேன்? கர்த்தர் கூட இருக்கிறார்னு சொல்கிறீங்களே, அவர் எங்கள் கூட இருந்தால் இன்றைக்கு நாங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இருக்கிறோம்? நாங்கள் சிறையிருப்பின் நாட்களில் ஏன் இருக்கிறோம்? அன்றைக்கு அற்புதங்களை செய்தார் எகிப்தில் தேவன். எங்கள் ஜனங்களை புறப்பட பண்ணுகிற பொழுது மோசேயின் கரத்தின் மூலமாக எங்கள் பிதாக்களுக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் அவர்கள் எங்களுக்கு விவரித்து சொன்னார்களே, அதெல்லாம் எங்கே? அல்லேலூயா. அப்போ கிதியோனுடைய எண்ணம் என்ன? அன்றைக்கு கர்த்தர் ஜனங்களோடு இருந்தார், அற்புதங்கள் செய்தார். இன்றைக்கு அற்புதங்கள் இல்லை அப்படின்னா தேவன் எங்களோடு இல்லை. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ஒரு தேவனுடைய மனுஷன் தேவனை நோக்கி கேட்கிற ஒரு காரியம், மறுபடியும் அன்றைக்கு செய்தது போல, வேதாகம நாட்களில் செய்தது போல, எங்கள் வாழ்க்கையின் முந்தின நாட்களில் செய்தது போல மறுபடியும் எங்களுக்காக செய்யும் கர்த்தாவே. அல்லேலூயா. இந்த கிதியோனுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா, அவர் யுத்தத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட் ஆண்டவர்கிட்ட வைக்கிறார். ஏன்னா மறுபடியும் ரொம்ப ஆச்சரியம். சில நேரத்தில் தேவன் திரும்ப திரும்ப கேட்குற பொழுது கொஞ்சம் கோபம் வரும். மோசே கூட திரும்ப ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் கோபப்பட்டார். ஆனால் கிதியோனிடத்தில் அப்படி கோபப்படலை. ஏன்னா அவ்வளோ சூழ்நிலை கடினமாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் கேட்குறார். நீர் தான் என்கிட்ட சொன்னீர்னா இப்போ நான் இங்கே உட்காந்துட்டுருங்க, இப்போ வெயிட் பண்ணிட்டுருங்க, நான் வரேன், தகன பலி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. உட்கார்ந்துருந்தார். அந்த பலி அங்கீகரித்தார். திரும்பவும் கேட்குறார், என்னதான் அனுப்புவீர்னு சொன்னீங்கன்னா என்ன ஒரு அடையாளத்தை கேட்கிறேன், நான் போடுற தோளில் மட்டும் என்ன பண்ணணும், பனி பெய்யணும். கர்த்தர் செய்தார். இன்னும் ஒரு விஷயம் கேட்கிறேன், தோல் மட்டும் காஞ்சிருக்கணும், மற்ற எல்லாவற்றிலும் பனி பெய்யணும். ஆண்டவர் அதையும் செய்தார்.
பார்த்திங்கன்னா இப்படியே அடையாளத்தை மீண்டும் மீண்டும் மறுபடியும் அவர் கேட்க கேட்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறதற்கு அடையாளத்தை தேவன் நிரூபித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. சில நேரங்களில் அப்படித்தான் தேவ சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு தேவன் மறுபடியும் பேசுவார். ஆமேன். சில நேரத்தில் தேவனுடைய சத்தம் புரியாமல் இருக்கிற பொழுதும் அவர் மறுபடியும் பேசுவார். சாமுவேல் சிறுபிள்ளையாய் தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் சாமுவேலே என்று கூப்பிட்றார். அவருக்கு அது தேவ சத்தம்னு தெரியலை. அவர் ஓடி போய் ஏலியினிடத்திலே கூப்பிட்டீரா வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் 2ஆம் தரம் தேவன் சாமுவேலை கூப்பிட்டார். மறுபடியும் தேவன் 3ஆம் தரம் சாமுவேலை கூப்பிட்டார். அவர் தேவன் என்று அவர் அறிந்து கொள்கிற வரைக்கும் மறுபடியும் கூப்பிட்டார். ஆமென். அந்த கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியும் சில காரியங்களை செய்ய போகிறார். 3 விதமான காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். வாசிக்கலாம். முதலாவதாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் அதின் 4வது வசனத்தை வாசிங்கள். மறுபடியும் நீ கட்டப்படுவாய், மறுபடியும் உன்னை கட்டுவேன், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் நீ புறப்படுவாய். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே உன்னை நான் மறுபடியும் கட்டுவேன். ஆண்டவர் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் என்ன? மறுபடியும் நம்மை கட்டுவார். ஹல்லேலூயா. மறுபடியும் கட்டுவார். அப்படி சொல்லும்போது தான் அந்த வசனத்துக்கு ஈக்குவலாக சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடலோடும் புறப்படுவாய். ஹல்லேலூயா. அப்போ அங்கே ஒரு பெரிய செலிப்ரேஷன், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. அப்போ எப்படி தேவன் நம்மை கட்டுவார்னா மகிழ்ச்சியினால் நம்மை கட்டுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. தேவன் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அவருடைய தேசத்தை கர்த்தர் அற்புதமாய் பாதுகாத்து வைத்திருந்தார். இவங்கெல்லாம் கொள்ளை நோய் இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஆதரவாய் அடைக்கலமாய் இருந்தார். ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆராதனை சந்தோஷம், தேவனுக்கு பலியிடுறதுல சந்தோஷம், எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி. ஆனால் அவர்கள் பாவம் செய்த பொழுது, தேவ கோபம் அவர்கள் மீது வந்த பொழுது தேவன் அவர்களை சிதறடித்தார். அவர்கள் சிறையிருப்புக்குள்ளே கடந்து போயிட்டாங்க. தேசம் வனாந்தரமாய் போயிடுச்சு. எங்கேயும் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்னா சிறையிருப்பு இருக்கும்போது அங்கே என்ன இருக்காது? மகிழ்ச்சி இருக்காது. வனாந்தரம் இருக்கும்போது அங்கே மகிழ்ச்சி இருக்காது. ஒரு ஜனத்தினுடைய முகத்திலும் களிப்பு இல்லை, மகிழ்ச்சி இல்லை, இருதயத்தில் சந்தோஷம் இல்லை. அதனால் அங்கே ஆடல் இல்லை, பாடல் இல்லை, கொண்டாட்டம் இல்லை, ஒரு செலிப்ரேஷனும் இல்லை. அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, இனி நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன். நீ எப்படி இருந்தாயோ அதே போல மீண்டும் உன்னை அழகுபடுத்தி கட்டுவேன், உன்னை பாதுகாத்து கட்டுவேன். எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் இடிக்கப்பட்ட பொழுது நீ இழந்தாயோ, சந்தோஷத்தை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, துக்கத்தோடு கூட இருக்கிறாயோ, அந்த பகுதியிலெல்லாம் நான் உன்னை கட்டி எழுப்பி உன்னை மீண்டும் மறுபடியும் சந்தோஷப்படுத்துவேன். அல்லேலூயா. தேவன் நமக்கு மறுபடியும் சந்தோஷமான நாட்களை, மகிழ்ச்சியான நாட்களை, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதை செய்தால் நம்ம சந்தோஷப்படுவோமோ. அல்லேலூயா. ஆமாம், யார் யாருக்கு என்ன கொடுத்தா சந்தோஷம் கிடைக்கும்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், இல்லையா? இப்போ எல்லாருக்கும் ஒரே பொருளை கொடுத்துட்டோன்னா ஒவ்வொருத்தருடைய சந்தோஷமும் வித்தியாசமாக இருக்கும், இல்லையா? அவங்க வீட்டில் இருக்குது, ஏற்கனவே ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதையே திரும்ப எல்லாருக்கும் கொடுக்கும்போது, சரி இதை கொடுத்தது என்ன பண்ணியிருக்கலாம், வேறு ஒன்று கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது ஏற்கனவே இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை. ஹல்லேலூயா. அதை கொடுத்தாதான் நம்ம சந்தோஷப்படுவோம். அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ எதை தந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கட்டி எழுப்ப தேவன் விரும்புகிறாரோ அதை கொடுத்து சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்புவார். எங்கெல்லாம் கட்டிடம் கட்டி எழுப்பப்படுகிறதோ அங்கெல்லாம் சந்தோஷம்தான்.
பாருங்க, ஒரு காலத்தில் தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு கிடந்தது. அப்போ கர்த்தர் அதை மீண்டும் கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். எஸ்ராவின் நாட்களிலே, நெகேமியாவின் நாட்களிலே ஜனங்கள் திரும்பவும் வந்து தேவனுடைய ஆலயத்தை புதுப்பித்து அதை கட்டி எழுப்புகிறார்கள். அப்போ எஸ்ரா புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். எஸ்ரா 3வது அதிகாரம் அதன் 12வது 13வது வசனங்களிலே நம்ம வாசிக்கிற பொழுது தேவனுடைய ஆலயம் திரும்ப கட்டி எழுப்பப்படுகிற பொழுது அஸ்திபாரம் போடுறாங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது, முந்தின பழைய ஆலயத்தை பார்த்தவர்கள், சாலமோனின் நாட்களில் எல்லாம் கட்டி எழுப்பின ஆலயம் பயங்கரமாக இருந்தது இல்லையா? ஆனால் இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே திரும்ப அஸ்திபாரம் போட்டு ஆலயத்தின் வேலையை ஆரம்பித்த பொழுது அந்த பழைய ஆட்கள் எல்லாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் புது ஆட்கள்லாம் சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். ஆமாம், சில நேரத்தில் ஆரவாரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாலும் அங்கே அழுக வந்துடும். சந்தோஷம் ரொம்ப மிகுதி ஆயிடுச்சுன்னா, அல்லேலூயா, ஓவர்லோடட் அப்படி அதை நிரம்பி வழியும் போது நம்ம அறியாமல் எதுக்கு அழுறோம் அப்படின்னு அதை ஆனந்த கண்ணீர்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை சந்தோஷப்படுவோம். அப்படி கர்த்தர் நம்மை கட்டி எழுப்பி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய செலிப்ரேஷனை, ஒரு பெரிய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வாதமாய் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் உங்களை கட்டி எழுப்பி கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்ததுனால நீங்கள் துக்கத்தோடு இருந்தீங்களோ, எது இல்லாததுனால நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீங்களோ, எது கிடைத்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்களோ அதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்து உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்கள் குடும்ப வாழ்க்கையை, உங்கள் பொருளாதார வாழ்க்கையை தேவன் அழகுபடுத்தி கட்டி அல்லேலூயா நம்மை சந்தோஷப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது ஒரு காரியம், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் அதே 31வது வசனம் அதன் 5வது 31வது அதிகாரம் அதன் 5வது வசனத்தை வாசிங்கள். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. நீ மறுபடியும் சமாரியா தேசத்து மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அதன் பலனை மறுபடியும் அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. இரண்டாவது என்ன தெரியுமா? மறுபடியும் நம்முடைய பிரயாசத்தின் பலனை நம்மை அனுபவிக்க கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. மறுபடியும் பலனை அனுபவிக்க செய்து கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிறைய இருந்தாலும் அதில் ஒன்று நம்முடைய பிரயாசங்களின் பலனை அனுபவிப்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய அனுகிரகம். ஆமென். அதை கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், எவ்விதமாய் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ படுற பிரயாசத்துக்கு பலன் நீ சாப்பிடணும், நீ அனுபவிக்கணும், நீ அனுபவித்து சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. பிரயாசப்பட்டு பலனே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இருக்கக்கூடாது. பிரயாசப்பட்டுட்டு அந்த சந்தோஷத்தை யாரோ அனுபவிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நாம் படுற பிரயாசத்துக்கு வரும் பலனை நாம் சாப்பிடணும், நாம் அனுபவிக்கணும், நாம் சந்தோஷமாக இருக்கணும். இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு நாட்களில் இந்த யுத்தத்திற்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கண்டிப்பாக ஒருத்தரோ 2 பேரோ கட்டாயம் யுத்தத்துக்கு போகணும். இப்போ இருக்கிற மாதிரி மிலிட்ரியில் ஆள் எடுத்து அப்படிலாம் கிடையாது. கட்டாயம் வந்தே ஆகணும். ராஜாக்களின் காலத்தில் அது கட்டாயம். அது இஸ்ரவேலின் தேசத்திலும் உண்டு. அப்போ யுத்தத்துக்கு இப்போ ஒரு யுத்தம் வருது தேசத்தில், எல்லாரும் வாங்கன்னா வந்துடணும். பெரிய பெரிய ஆட்கள், பராக்கிரமசாலிகள்லாம் ஓடி ஒழியக்கூடாது. உயிரே போனாலும் பரவாயில்ல, எங்கள் நாட்டை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை முன்னிட்டு வந்துடணும். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கூட ஆண்டவர் சில கட்டளைகளை அழகாக கொடுப்பார். பார்த்திங்கன்னா, நீ ஏதாவது நீ கல்யாணம் பண்ணி புது மாப்பிள்ளையாக இருந்தீன்னா நீ யுத்தத்துக்கு வர வேண்டாம், நீ போ, நீ சந்தோஷமாயிரு உன் மனைவியோட.
சரி, நீ இப்போ உனக்கு வீடு கட்டியிருக்கிற, இப்போ தான் வீடு கட்டியிருக்கிற, நீ வீட்டில் இன்னும் சரியாக வாழலை அப்படின்னா நீ யுத்தத்துக்கு வர வேண்டாம். ஆண்டவரோட அந்த அன்பை பாருங்களேன். நீ கட்டின வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது, அதனால் நீ யுத்தத்துக்கு வர வேண்டாம், நீ திரும்பி போயிரு. இப்படியெல்லாம் சில காரியங்களை சொல்லும் பொழுது இன்னும் ஒரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 20வது அதிகாரம் அதன் 6வது வசனத்தை வாசிங்களேன். உபாகமம் 20:6. திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாமல் இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டிற்கு திரும்பி போக கடவன். நீ யுத்தத்திலே ஒருவேளை செத்துவிட்டால் வேறு ஒருவன் அதை அனுபவிக்க வேண்டியது இருக்குமே. ஆண்டவரோட இருதயத்தை பார்த்தீங்களா? அல்லேலூயா. நீ திராட்சை தோட்டத்தை நாட்டி வச்சுட்டு அதுக்கு பலனெல்லாம் கிடச்சிருக்கு, நீ சாப்பிடாம இருந்தீன்னா நீ யுத்தத்துக்கே வர வேண்டாம். நீ நாட்டி உன்னுடைய திராட்சை தோட்டம் மிகுதியாய் பூத்து குலுங்கி காய்த்து கனி கொடுத்திருக்கும் போது அதை வேறொருத்தர் அனுபவிக்க கூடாது. உன் பிரயாசத்தின் பலனை நீதான் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு நல்லவர். அப்படி இருக்கும்போது நம்ம கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நாம் விரும்புகிறதை விட அவர் அதிகமாய் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இவ்வளவு நாளும் உங்களுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க முடியாமல் ஏதோ கடனுக்கு வட்டி கொடுக்கறதுனால, டாக்டருக்கு ஃபீஸு கொடுக்கறதுனால ஏதாகிலும் ஒரு விதத்தில் போயிருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், மறுபடியும் உன் பலனை நீ அனுபவிக்க வைப்பேன். அல்லேலூயா. மறுபடியும் அந்த பலன்களை எல்லாம் நாம் அனுபவிக்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். 3வது ஏசாயா 65வது அதிகாரம் அதன் 21, 22 வசனத்திலையும் ஒரு அழகான வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 65, 21, 22. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாயிருப்பது இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. நீங்கள் வீடுகளை கட்டி நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஏனென்றால் என் ஜனத்தின் நாட்கள் விருட்சத்தின் நாட்களை போல் இருக்கும். என் ஜனங்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. மறுபடியும் பலனை அனுபவிக்க செய்கிற கர்த்தர். பாருங்க, ஆபிரகாமின் நாட்களில் அவர் நிறைய துறவுகளை தோன்றாரு, அங்கெல்லாம் தண்ணி வருது. ஆனால் ஆபிரகாமின் காலத்துக்கு பிறகு பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள். அவன் சந்ததி அனுபவிக்க முடியாதபடிக்கு சத்துரு துறவுகளை எல்லாம் மண்ணினால் தூர்த்து போடுகிறான். ஆனால் ஈசாக்கோ மறுபடியும் ஆபிரகாமின் துறவுகளை, சத்துரு தூர்த்து போட்ட துறவுகளை மறுபடியும் தோண்டி அதிலே தண்ணீரை பார்க்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சில நேரத்தில் உங்கள் பிதாக்களின் ஆசீர்வாதங்கள், உங்களுக்கென்று வரக்கூடிய சில நன்மைகள், சுதந்திரமாக உங்களுடைய உரிமை சொத்தாக வரக்கூடிய சில நன்மைகளை சத்துரு தூர்த்து போட்டிருந்தாலும் அதை மறுபடியும் தோண்டி அந்த பலனை தேவன் உங்களுக்கு அனுபவிக்க செய்வார். அல்லேலூயா. எதையெல்லாம் இழந்தீர்களோ அந்த பலனை மீண்டும் அனுபவிப்பீர்கள். ஆமென். ஒருவேளை இந்த உலகத்திலே வீடுகளை இழந்திருந்தால் கர்த்தர் வீடுகளை உங்களுக்கு திரும்ப தருவார். ஆமென். மீண்டும் அதை அனுபவிக்க செய்வார். சில வேலைகளை இழந்திருந்தால் அதை மீண்டும் தந்து அதன் பலனை அனுபவிக்க செய்வார். அல்லேலூயா. நமக்கு வர வேண்டிய சில ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பொருளாதாரத்தை நம்ம இழந்திருந்தால் அதை மீண்டும் தந்து அதன் பலனை நாம் அனுபவிக்க செய்வார். அல்லேலூயா. உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கொஞ்ச நாள் இல்லைங்க, நெடுநாளாய் 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 வாழ்ந்திருக்க செய்கிற கர்த்தர் அந்த பலனை அனுபவிக்கவும் நமக்கு பலனையும் கிருபையும் தருவார். 3வதாக வாசிக்கலாம். சங்கீதம் 71 அதன் 21வது வசனம்.
சங்கீதம் 71:21. என் தேவன் என்ன பண்ண போகிறாரு? என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவார். ஆமென். மூன்றாவதாக தேவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? மறுபடியும் தேற்றுவார். மறுபடியும் தேற்றுவார். எப்படி தேற்றுவாரா? நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி. ஹல்லேலூயா. ஆமாம், நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி. மேன்மை நம்முடைய கனம், நமக்கு ஒரு மரியாதை, நமக்குன்னு ஒரு கௌரவம். ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் கௌரவமாக நான் வாழ்ந்தேன், ஆமாம், மரியாதையாக வாழ்ந்த குடும்பம். அப்போ பார்த்தீங்கன்னா, ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதை இழந்து இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய மேன்மையை, கனத்தை, ஹல்லேலூயா, நம்முடைய அபிஷேகத்தை, நமக்கு தேவன் வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்களை பெருக பண்ணி நம்மை மறுபடியும் கர்த்தர் தேற்றுவார். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையிலே அவர் மிகவும் கனத்திற்குரிய ஒரு மனிதனாக இருந்தார். யோபுவை தேவன் அறிமுகம் செய்கிற பொழுதே சொல்கிறாரு, ஊத் தேசத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனுஷனே இல்லை. அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளவு பெருக்கம். குடும்பத்தில் ஆசீர்வாதம், பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம், கனத்தில், மேன்மையில் ஆசீர்வாதம். யோபு ஒரு இடத்துல சொல்வார், நான் அப்படியே ஒளிமுக வாசலில் என் ஆசனத்தை போட்டு உட்கார்ந்தேன்னா என்னை விட விருத்தாப்பியர்கள், என்னை விட வயது சென்றவர்கள், என்னை விட பெரியவர்கள் எல்லாம் எழுந்து நின்று கை கட்டி கொண்டு தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். அவ்வளவு கனம், அவ்வளவு மரியாதை, அவ்வளோ கௌரவம். ஹல்லேலூயா. ஆமாம், அந்த நாட்களில் சில படங்களும் நாட்டாம மாதிரி, ஆமாம், வந்துட்டாலே அப்படியே எல்லாரும் அடங்கி ஒடுங்கி நிற்கிற அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கிறார் யோபு. அவர் சொல்கிறாரு, அந்த செல்வச் சீரின் நாட்கள் இப்பொழுது இருந்தால் எனக்கு நலமாயிருக்கும். அன்றைக்கி நான் தெருவில் போனாலும் எல்லாரும் ஓடி ஒழிச்சிட்டாங்க, யோபு வராரு, யோபு வரார், ரெஸ்பெக்ட், அவ்வளவு மரியாதை, அவ்வளவு கனம். அப்புறம் சொல்லுவார், ஆனால் இன்றைக்கோ என்னை விட இளையவன் என்னை பார்த்து பரியாசம் பண்ணுறான், என்னை மரியாதையாக பேசுகிறான். அவனெல்லாம் ஒரு காலத்தில் எங்கள் வீட்டு நாய்க்கு கூட வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், வெக்கப்பட்டிருந்தேன், அவ்வளவு கீழே இருக்கிறவங்க. ஆனால் இன்னைக்கு என்னை பார்த்து அசிங்கமாக பேசுகிறான், பரியாசம் பண்ணுகிறான். ஏன்னா என் கனத்தை நான் இழந்து போயிருக்கிறேன், என் மரியாதையை நான் இழந்து போயிருக்கேன். என்றைக்குமே உலகத்தில் அப்படி தானே, எல்லா வசதிகளும் மேன்மையும் நல்லா இருக்கும்போது உலகம் நம்மை கனம் பண்ணும். ஆனால் ஆசீர்வாதங்கள், நன்மைகள் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் விட்டு விலகும்போது நண்பர்கள், குடும்பங்கள் கூட நம்மை தூஷிக்க ஆரம்பித்து விடும். இதுதான் உலகம். அன்றைக்கி யோபுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. ஆனால் கர்த்தரோ மறுபடியும் யோபுவை தேற்றினார். எப்படி தெரியுமா? அவருடைய மேன்மையை பெருக பண்ணி. ஹல்லேலூயா. அவருடைய கனத்தை பெருக பண்ணி, அவருடைய ஆசீர்வாதங்களை பெருக பண்ணி, அவர் இழந்து போன நன்மைகளை 1 மடங்கள்ல 2 மடங்கு திரும்ப கொடுத்து அந்த மேன்மையை பெருக பண்ணி, அவர் இழந்த அதே கனத்தை, அதைவிட அதிகமான மரியாதையை தேவன் அவருக்கு கொடுத்து மறுபடியும் தேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். எத்தனையோ நேரத்தில் தன்னுடைய கனத்தை, தன்னுடைய மரியாதை இழந்த சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில் வந்தது. எத்தனையோ நேரம் அப்படி தான். சவுல் அவரை துரத்தும் போதும் சரிதான், எல்லா நேரங்களிலும். ஏன்னா தாவீது நல்ல ஒரு இடத்துல இருந்த ஒரு மனுஷன் தான் ஆரம்பத்தில் இருந்தே. சரி, அது கூட பரவாயில்ல. சவுலுக்கு பிறகு ராஜாவாகவே வந்துட்டார். ராஜாவாக எல்லாரும் அவரை கனப்படுத்தி நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான். ஆனால் அவருடைய சொந்த மகனே அவருக்கு விரோதமாக எழும்பிட்டான். யோசித்தே பார்க்கலை. வெளியே இருந்து தான் சத்ரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்ச நாளாக அதே தான் நம்ம யோசிக்கிறோம், பேசுகிறோம். ஹல்லேலூயா. சத்ரு வெளியே இல்லை, உள்ளதான் அப்படிங்கிற மாதிரியே தோணுது. அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. அப்சலோம் எழும்பிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தாவீது தன்னுடைய எல்லா வெற்றியும் அப்படியே விட்டு வெறும் காலாய் நடந்து தன் மகனுக்கு தப்புவித்துப்பட்டு அவர் கடந்து போகிறார். பயந்து நடந்து போயிட்டுருக்கிறாரு. அப்போது சீமேயி அப்படிங்கிற ஒரு மனுஷன் எழும்பி தாவீதை தூசிக்க ஆரம்பித்தானாம். பேலியாளின் மகனே, நீ தொலைந்து போ, நீ சவுலின் குடும்பத்துக்கு செஞ்சதுக்கு இப்போ நீ அனுபவிக்கிற. உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். எனக்கு இது தெரியும், இப்படித்தான் உனக்கு நடக்கும், எனக்கு தெரியும். தூசணை. திருப்பி பேச முடியல தாவீதுக்கு. கூட இருக்கிற யோவாப் சொல்கிறான், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும்,
இப்போவும் நீ ராஜா தான், நீ சொன்னீங்கன்னா ஒரே வெட்டா வெட்டி சாச்சிட்றேன் இவனை அப்படின்னு. ஆனால் தாவீது என்ன தெரியுமா சொல்கிறாரு? கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இவெல்லாம் என்னை பேசணும்னு தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அமைதியாவா, அவர் கேட்டுட்டு தான் இருக்கார். சரியாக செய்வார், செய்ய வேண்டிய நேரத்தில் வச்சு செய்வார். அமைதியாவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் என் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? தாவீதின் மேன்மையை பெருக செய்தார். தாவீதுக்கு விரோதமாக எழும்பின சத்ரு யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவரை எதிர்த்து நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏனால் தாவீதுக்காக வழக்காடினவர் தேவன். தாவீதை அபிஷேகித்து அழைத்தவர் எப்பொழுதும் தாவீதின் சார்பில் இருந்ததுனால எந்த ஒரு மனுஷனும் நிரந்தரமாக தாவீதுக்கு எதிரியாய் நிற்கவே முடியவில்லை. ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் தாவீதை தேற்றினார். அதே ஆரவாரத்தோடு ஆசீர்வாதத்தோடு மீண்டும் தன் அரியணைக்கு திரும்பி வந்த பொழுது அந்த சீமே என்கிறவன் அவருடைய காலில் வந்து விழுறான். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர். உன்னை ஒடுக்கினவரும் உன்னை அசட்டை பண்ணினவருடைய பிள்ளைகளும் உன்னிடத்தில் வந்து உன்னை பணிந்து நீ கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் நாம் சில மரியாதைகளை இழந்த பொழுது, சில கனத்தை இழந்த பொழுது, சில நன்மைகளை இழந்த பொழுது நம்மை தூஷித்தார்களோ, நம்மை அவமானப்படுத்தினார்களோ, நம்மை வெட்கப்படுத்தினார்களோ, அதே இடத்திலே மீண்டும் நம்முடைய தலைகளை உயர்த்தி நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அதுதானே. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு சில அவமரியாதை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம், சில கனவீனம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம், சிலர் பேசின வார்த்தைகளுக்கு திரும்ப பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிற நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. உங்கள் மேன்மையை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். உங்களுக்கு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். கர்த்தர் இன்னும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதித்து அல்லேலூயா மறுபடியும் உங்களை தேற்றுவார், மறுபடியும் உங்களை வாழ வைப்பார், மறுபடியும் உங்களை சந்தோஷப்படுத்துவார், மறுபடியும் அதே சிங்காசனத்தில் உங்களை உட்கார வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பின் நாட்களிலே யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்த பொழுது 2 மனிதர்கள் சொப்பனம் கண்டார்கள். அதில் ஒருவன் பானபாத்திரக்காரன், ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்த மனிதன். அவன் சொன்னான் ஒரு சொப்பனத்தை, நான் இப்படி ஒரு சொப்பனை கண்டேன். அப்பொழுது யோசேப்புக்கு அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார், மறுபடியும் பார்வோன் உன்னை உன் ஸ்தானத்திலே நிலைநிறுத்துவான். இன்னும் 3 நாளைக்குள்ளே. ஹல்லேலூயா. ரொம்ப ஷார்ட் பீரியட் சொல்கிறார். இன்னும் 3 நாளைக்குள்ளே, இன்னும் 3 நாளைக்குள்ளே உன்னை உயர்த்தி மறுபடியும் உன் ஸ்தானத்திலே கர்த்தர் உன்னை நிறுத்துவார். நீ மறுபடியும் ராஜாவுக்கு முன்பதாக நின்று நீ உன் வேலையை செய்வாய். அல்லேலூயா. எந்த ஸ்தானத்திலிருந்து அந்த மனுஷன் பிடுங்கப்பட்டானோ தேவனுடைய வார்த்தையின்படியே 3 நாளைக்குள்ளே மறுபடியும் அந்த ஸ்தானத்திலே நிலைநிறுத்தப்பட்டான். அவனுடைய கனம் அவனுக்கு வந்தது, அவனுடைய மரியாதை அவனுக்கு வந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவன் மீது குற்றம் சாட்டப்பட்ட பொழுது அவனை இகழ்ந்தார்களோ நமக்கு தெரியாது. மீண்டும் அவனை புகழத்தக்கதாக தேவன் அந்த ஸ்தானத்திலே நிலைநிறுத்தினார். அல்லேலூயா. வேதம் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வேர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை உலகத்தின் கண்களுக்கு வெளியில் இருக்கிற அனுபவங்கள் தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய வேரை கர்த்தர் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாரு. நம்முடைய
வேரை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய வேரை கர்த்தர் செழிக்க பண்ணி இருக்கிறார். நம்முடைய வேரை கர்த்தர் நிலைநிறுத்தி இருக்கிறார். அற்புதம் வேரிலேயே ஆரம்பித்து விட்டது. நாளொன்று வரும் உலகம் பார்க்கத்தக்கதாக கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே அது செழித்து ஓங்கி இருக்கும் பொழுதுதான் முழு உலகமும் பார்க்கும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்களிலே தேவன் மறுபடியும் நம்மை வேர் பற்ற வைத்திருக்கிறார். நம்முடைய வேரை கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வேரை கர்த்தர் செழிக்க பண்ணி இருக்கிறார் என்ற விசுவாசமும் தரிசனமும் நமக்கு உண்டானால், ஹல்லேலூயா, நாள் ஒன்று வரும் நம்மை சார்ந்திருக்கிறவர்கள், நம்முடைய உலகம், சத்துருக்கள், நமக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக கனி கொடுக்கிற மரமாய் பூத்து குலுங்கி பலனால் உலகத்தை நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சிறையிருப்புக்குள் இருப்பது போல் தோன்றினாலும் நாம் ஒரு யோசேப்பா இருந்தால், ஒரு எஸ்தரா இருந்தால், ஒரு தானியேலா இருந்தால், திடீரென்று ஒரு நாள் உலகம் திரும்பி பார்க்கிற அளவிற்கு சிங்காசனத்தில் உயர்த்தப்படுகிற நாட்கள் வரும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படி உயர்த்துவார். இன்றைக்கு அவமான சின்னங்களாய் தோன்றுகிற சில காரியங்கள் கனத்திற்குரிய சின்னங்களாய், அற்புத அடையாளங்களாய் இந்த உலகத்தில் தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நிலைநிறுத்துவார். மறுபடியும் தேவன் தேற்றுவார். மறுபடியும் தேவன் கட்டி எழுப்புவார். மறுபடியும் தேசத்தின் பலனை அனுபவிக்க செய்வார். அல்லேலூயா. மறுபடியும் செய்கிற கர்த்தர் நம்முடைய சார்பில், நம்முடைய பட்சத்தில் இன்றைக்கு இருக்கிறார். எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு நம்ம எழுந்து நிற்கலாமா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது. இன்றைக்கு தேவன் பேசின இந்த வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலே விதைகளாய் விதைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்திலே விதைகளாய் விதைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சந்ததியின் வாழ்க்கையிலே விதைகளாய் விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியத்திலே விதைகளாய் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கட்டி எழுப்பப்படுகிற நாட்கள் வருகிறது. தேவன் நம்மை சந்தோஷப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாசத்தின் பலனை அனுபவித்து நாம் மகிழ்கிற நாட்கள் வருகிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய மேன்மையை பெருக பண்ணி கனத்தினாலும் மகிமையினாலும் நம்மை முடிசூட்டி நம்மை தேற்றுகிற நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த உலகத்திற்கு வேணால் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்கிற நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களோடு பண்ணின உடன்படிக்கைகளை விசுவாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு அற்புதம் செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். நீ மறுபடியும் மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடலின் சந்தத்தோடும் ஓடி வருவாய். நீ மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். மறுபடியும் அதன் பலனை நீ அனுபவிப்பாய். ஹல்லேலூயா. மறுபடியும் செய்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையாய் வெளிப்பட போகிறார். இனி அற்புதங்கள் தாமதம் இல்லாமல் சடுதியில் நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே காத்திருந்த காரியங்களுக்கெல்லாம் அற்புதங்கள் விரைவில் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் தாமதத்தின் நாட்கள் முடிந்து தீவிரத்தின் நாட்களை கர்த்தர் தருகிறார். இனி நடப்பது எல்லாம் தீவிரம், தீவிரம், தீவிரம். இனி நடப்பதெல்லாம் சீக்கிரம், சீக்கிரம், சீக்கிரம். இனி அனுபவிப்ப போவதெல்லாம் மகா பெரிய பெரிய காரியங்கள், மகிமையான காரியங்கள். ஜாதிகளின் செல்வத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எகிப்தின் சம்பாத்தியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கனத்தை, மகிமையை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் தம்முடைய வார்த்தையிலே வைராக்கியமாயிருப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் கொஞ்சம் காலம்தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம். இதுவரை காத்திருந்த நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். இதுவரையிலும் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று அறிவித்த உங்கள் நாவுகள் ஒருபோதும் இனி தோற்று போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பராக்கிரமம் உங்களுக்காய் அற்புதங்களை செய்யும். சேனைகளின் கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்து நிறைவேற்றும். அல்லேலூயா.
இந்த உலகத்தின் சகல மகிமை பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவர். அல்லேலூயா, 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 ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு விசுவாச அறிக்கை செய்யலாமா? கர்த்தர் என்னை கட்டுவார், கர்த்தர் என் சந்ததியை கட்டி எழுப்புவார், கர்த்தர் என் குடும்பத்தை கட்டி எழுப்புவார், கர்த்தர் என் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவார், என்னை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் இடைகட்டுவார், என் பிரயாசத்தின் பலனை நான் அனுபவிப்பேன், என் பிதாக்களின் சுதந்திரத்தை நான் அனுபவிப்பேன், இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து சுகமாயிருப்பேன். கர்த்தர் எனக்கு திரும்பவும் கனத்தை தருவார், என் மகிமை திரும்ப எனக்குள் கடந்து வரும். அல்லேலூயா. என்னை அற்பமாய் பேசினவர்களுக்கு முன்பதாக என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் உயர்த்துவார், என் மேன்மையை திரும்பவும் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தரால் இந்த காரியம் எனக்கு நடக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர். உம்முடைய கிருபையும் இரக்கங்களுக்கும் முடிவே இல்லை. நீர் அற்புதரப்பா. நாங்கள் சோர்ந்து போகிற நேரம், நாங்கள் அழுது கண்ணீர் சிந்துகிற நேரம், சில நேரத்தை எங்களுடைய விசுவாசத்தை கூட நாங்கள் இழந்து அதைரியப்படுகிற நேரமெல்லாம், எப்பொழுதெல்லாம் நாங்கள் உடைந்து உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் உடைய வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமா இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசி இருக்கிறேன். நீர் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். இன்றைக்கு நீர் சொன்ன இந்த வார்த்தைகள், உம்முடைய வாக்கு தத்தங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நிறைவேறுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய முகத்தில் இருக்கிற துக்கங்கள் மாறட்டும், உடைய கண்களில் வடிகிற கண்ணீர் மாறட்டும், உடைய இருதயத்தை அழுத்துகிற பாரங்கள் மாறட்டும். பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். அல்லேலூயா. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளின் மீது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. நாங்கள் வாழ்ந்திருப்பது உமக்கு பிரியம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்தித்து நன்மைகளினால் நிரப்பும். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.